பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்தியாவின் ஞானம் வழிகாட்டும் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி சொன்ன 4 முக்கிய அம்சங்கள். G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் 20வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் இன்று தொடங்கியது. மாநாட்டின் முதல் அமர்வில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது G20யை ஆப்பிரிக்க மண்ணுக்கு கொண்டு வந்ததற்கு அதிபர் ராமபோசாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். ஆப்பிரிக்காவில் முதல் முறையாக இந்த மாநாடு நடைபெறுவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. G20 நாடுகளின் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்த போதுதான் ஆப்பிரிக்க யூனியனுக்கு G20யில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைத்தது. அதை இங்கே பெருமையுடன் நினைவு கூறுகின்றேன் என மோடி குறிப்பிட்டார். இன்று உலகம் புவி வெப்பமயமாதல், உணவு பாதுகாப்பு, சுகாதார அவசர நிலைகள், பயங்கரவாதம், போதைப்பொருள் கடத்தல் என பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது. இவை அனைத்துக்கும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதுதான் தீர்வாக இருக்க முடியும். அதற்கு இந்தியாவின் பாரம்பரிய ஞானம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது. நமது நாகரிகம் ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம் என சொல்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு சில முன்மொழிவுகளை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவது, G20 உலகளாவிய பாரம்பரிய அறிவு களஞ்சியம் அமைப்போம். ஆயுர்வேதம் போன்ற நமது பாரம்பரிய அறிவை டிஜிட்டல் மயமாக்கி எதிர்கால சந்ததிக்கு கிடைக்கச் செய்வோம். இரண்டாவதாக, G20 ஆப்பிரிக்க திறன் பெருக்கும் முயற்சியை குறிப்பிட விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவின் இளைஞர் மக்கள் தொகை உலகின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். எனவே அடுத்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் மாஸ்டர் பயிற்சியாளர்களை உருவாக்குவோம். மூன்றாவதாக, இயற்கை பேரிடர்கள் அல்லது சுகாதார அவசர நிலையின் போது G20 நாடுகளின் மருத்துவ நிபுணர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்று உதவும் வகையில் G20 உலகளாவிய சுகாதார குழுவை ஏற்படுத்துவோம். நான்காவதாக, போதைப் பொருளும் பயங்கரவாதமும் இணைந்து செயல்படும் ட்ரக் டெரர் நெக்சஸ் என்கிற அச்சுறுத்தலை ஒழிப்போம். இந்த முயற்சிக்கு போதைப் பொருள் வரும் வழிகளை தடுப்பதும், பயங்கரவாத அமைப்புகளின் முக்கிய நிதி ஆதாரத்தை பலவீனப்படுத்துவதும், சட்டவிரோதமான நிதியை சீர்குலைப்பதும் அவசியம் என்று பிரதமர் மோடி கூறினார். பிரதமரை சந்திக்க நான் ரெடி, சிஎம் ஸ்டாலின் கடிதம். பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: சென்ற முறை தங்களை சந்தித்த போது கோவை மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க கோரி மனு அளித்திருந்தேன். ஆனால் இதன் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இதற்காக கூறியுள்ள காரணங்கள் பொருத்தமற்றவை. கோவை மக்கள் தொகை 2011இல் 20 லட்சத்தை தாண்டிவிட்டது. மதுரையிலும் எதிர்பார்க்கப்படும் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும். இந்த அளவுகோல் ஒரே மாதிரியாக கருத்தில் கொள்ளப்பட்டிருந்தால் ஆக்ரா, இந்தூர், பாட்னா போன்ற நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேறியிருக்க வாய்ப்பில்லை. மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த 20 லட்சம் மக்கள் தொகை என்ற அளவுகோலை நீக்க வேண்டும். கோவையும் மதுரையும் சென்னையிலிருந்து வேறுபட்ட பயண முறைகளை கொண்டுள்ளன. விரிவான ஆய்வுகளுக்கு பின் ரைட்ஸ் நிறுவனம் தயாரித்த கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை அதன் தேவையை தெளிவாக கணித்துள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தனியார் நிலங்களை கையகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பது அனைவரும் அறிந்தது. நில உரிமையாளர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையில் தமிழகத்தில் இழப்பீடு வழங்கப்படுகிறது. நிலம் கிடைப்பதில் தடை இருக்காது. அதை தமிழக அரசு உறுதி செய்யும். மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் எழுப்பியுள்ள சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு தமிழக சிறப்பு முயற்சிகள் துறைக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன். இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட முறையில் தாங்கள் தலையிட்டு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும். விரிவான விளக்கம் அளிக்க என் குழுவுடன் தங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என ஸ்டாலின் கூறியுள்ளார். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனமில்ல, விஜய் முடிவின் பின்னணியில் பீகார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை துவங்கி விக்கிரவாண்டி மற்றும் மதுரையில் பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தி காட்டினார் நடிகர் விஜய். 2 மாநாடுகளுக்கும் திரண்டு வந்த கூட்டத்தை கண்டு தமிழக அரசியல் கட்சிகள் மிரண்டன. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய கிளம்பிய விஜய் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு சைலண்ட் மோடுக்கு போனார். 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மீண்டும் தொண்டர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையே தங்களுடன் கூட்டணி சேர விரும்பும் கட்சிகளோடு பேச முடிவெடுத்து
தாவேக முன்னணி தலைவர்களை பேச்சு நடத்த அனுப்பி வைத்தார். அதன் அடிப்படையில் அதிமுக, காங்கிரஸ் என பல கட்சியினருடனும் அவர்கள் பேச்சு நடத்தினர். அதிமுக தரப்பில் தாவேகவுடன் கூட்டணி பேச்சில் ஈடுபடவில்லை என வெளியில் சொல்லப்பட்டது. ஆனால் பேச்சின் போது தாவேகவுக்கு குறைந்த எண்ணிக்கையில் சீட் ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டதாம். அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு கோஷம் எழுப்பக்கூடாது என பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவுடன் நடந்த கூட்டணி பேச்சை நிறுத்திய தாவேக தலைவர்கள் அடுத்த முயற்சியாக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலரோடு பேச்சு நடத்தியுள்ளனர். அவர்களுடன் நடத்திய பேச்சில் காங்கிரசுக்கு அதிக எண்ணிக்கையில் சீட் ஒதுக்குமாறு டிமாண்ட் வைக்கப்பட்டது. கூட்டணி குறித்து ராகுலிடமும் சோனியாவிடமும் நேரடியாக விஜய் பேசி அவர்களை சம்மதிக்க வைத்தால் மட்டுமே கூட்டணிக்கு வாய்ப்பு உள்ளது என காங்கிரஸ் தரப்பில் கூறியுள்ளனர். இந்த நம்பிக்கை வார்த்தைகளால் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளலாம் என தாவேக மேல்மட்டத்தில் வேகமான பேச்சு நடந்தது. இந்த சூழலில் அந்த பேச்சுகளுக்கு வேட்டு வைக்கும் விதமாக பீகார் சட்டசபை தேர்தல் முடிவு அமைந்தது. அங்கு மகா கட்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் இடம்பெற்ற காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவிடம் மல்லு கட்டி 61 தொகுதிகளை கேட்டு வாங்கியது. ஆனால் வெறும் 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் இடம்பெற்ற கூட்டணியும் படுதோல்வி அடைந்தது. பீகார் நிலவரத்தை பார்த்து கலவரமான தாவேக நிர்வாகிகள் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து கூடுதல் சீட் வழங்கினாலும் தமிழகத்திலும் இதே நிலைதான் ஏற்படும் என நினைக்கின்றனர். இதனால் காங்கிரசுடன் பேச்சு நடத்துவதை நிறுத்திவிட்டு தனித்தே தேர்தல் களத்தை எதிர்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு தாவேக தலைமை வந்திருக்கிறது. இதையடுத்து திமுகவுடன் கூட்டணி பேச்சை துவங்க காங்கிரஸ் சார்பாக ஐவர் குழுவை காங்கிரஸ் மேலிடம் அறிவித்திருப்பதாக தெரிகிறது. முதியோருக்கான மருத்துவ காப்பீடு வீடு வீடாக களமிறங்கும் பாரதிய ஜனதா. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ளன. இதனால் வாக்காளர்களை கவரும் நடவடிக்கையில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. தமிழக பாரதிய ஜனதா சார்பில் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் சேர்க்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு பெறலாம். எனவே முதியோரின் வீடுகளுக்கே சென்று அவர்களை காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கும் பணியில் பாரதிய ஜனதாவினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக சென்னை வேளச்சேரியில் தனி 2 வாகனங்களில் லேப்டாப் உள்ளிட்ட சாதனங்களுடன் பாரதிய ஜனதாவினர் வீடு வீடாக சென்று காப்பீடு, ஆதார் சேவைகளை பெற உதவுகின்றனர். இதுகுறித்து தமிழக பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் கூறுகையில், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் முதியோர் சிரமம் இன்றி பிரதமரின் காப்பீடு திட்டத்தை பெற வீடுகளுக்கே சென்று காப்பீடு எடுத்து தரப்படுகிறது. அடுத்த நாள் காப்பீடு அட்டை தயாரானதும் எடுத்து சென்று வழங்கப்படுகிறது. ஆதார் சேவை, காப்பீடு சேவை தொடர்பாக பாரதிய ஜனதாவினரை மக்கள் தொடர்பு கொண்டால் வீடுகளுக்கே சென்று அந்த சேவைகளை பெற உதவி செய்யப்படும் என்றார். சட்டசபை தேர்தலுக்கு தேவையான பொருட்கள் கொள்முதல் துவக்கம். தற்போதைய திமுக அரசின் பதவிக்காலம் 2026 மே மாதம் முடிகிறது. புதிய அரசை தேர்வு செய்ய ஏப்ரலில் தேர்தல் நடக்கவுள்ளது. தேர்தல் அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாகும். தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்யும் பணிகள் துவங்கியுள்ளன. ஓட்டுப்பதிவுக்கு 1.05 லட்சம் ரப்பர் ஸ்டாம்ப் பேட், 1.05 லட்சம் அழியாத மை குப்பிகள், ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை மறைக்க தேவையான அட்டைகள், பென்சில்கள், பேனா, பிளாஸ்டிக் கப், கார்பன் காகிதம் உள்ளிட்ட பொருட்களை கொள்முதல் செய்ய மாநில எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறை சார்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதற்கு 9.10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 14 மாடி அபார்ட்மெண்டில் தீ, பணம், நகை, பத்திரங்கள் எரிந்ததால் கதறிய குடும்பம். சென்னை கீழம்பாக்கம் பழைய மகாபலிபுரம் சாலையில் பூர்வா ஸ்பான் லேக் என்ற பெயரில் 14 மாடி அபார்ட்மெண்ட் உள்ளது. மொத்தம் 850 வீடுகள் உள்ளன. 2500க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். 7வது மாடி வீட்டில் வசிக்கும் நந்தகுமார் குடும்பத்தினர் வெளியில் சென்றிருந்தனர். பூட்டியிருந்த வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. கரும்புகை வெளியேறியது. தீயணைப்பு குழுவினர் வருவதற்குள் 8வது மாடிக்கும் தீ பரவத் தொடங்கியது. அபார்ட்மெண்டில் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்பு குழுவினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 2 வீடுகளில் இருந்த பெரும்பாலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. நந்தகுமார் வீட்டில் 12 பவுன் தங்க நகை, சொத்து பத்திரம், பணம், மகளின் மருத்துவ கல்வி புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் எரிந்துவிட்டன.
அதை பார்த்தவர்கள் கதறி எழுதனர். பாருங்க, நீ வேற என்ன பேங்க்ஸ் மாதிரி இருக்குங்களா, வேற என்ன உங்ககிட்ட கிடைச்சிட்டு பாருங்க, கிடைக்காது எதுவா சொல்லுங்க. 2 கம்மல் 4 வளையல என்ன தீ விபத்துக்கான காரணம் பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். சபரிமலையில் குவியும் பக்தர்கள், அதிரடிப்படை பாதுகாப்பு. கேரளா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கோவில் நடை கடந்த 17 திறக்கப்பட்டது. மாலை அணிந்து விரதமிருந்த பக்தர்கள் ஐயப்பனை காண குவிந்து வருகின்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கேரள போலீசார் திணறி வருகின்றனர். இந்நிலையில் டிசம்பர் 27 மண்டல பூஜையும் 2026 ஜனவரி 14 மகரவிளக்கு பூஜையும் நடக்கிறது. இதையொட்டி தமிழகத்தின் கோவையில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் முகாமிலிருந்து 140 பேர் அடங்கிய RAF எனப்படும் விரைவு அதிரடிப்படை போலீசார் துணை கமாண்டர் பிஜுராஜ் தலைமையில் சபரிமலை சென்றுள்ளனர். அவர்கள் சன்னிதானம் மற்றும் மரக்கூட்டம் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் மகரவிளக்கு பூஜை நிறைவடையும் வரை கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியிலும் பக்தர்களை பாதுகாக்கும் பணியிலும் ஈடுபடுவர். இது தவிர அவசர நிலையை கையாளும் விதமாக 10 உறுப்பினர்கள் அடங்கிய QRT எனப்படும் விரைவு நடவடிக்கை குழுவினர் 24 மணி நேரமும் பணியாற்றுகின்றனர்.